ஹலோ மக்களே, ஒரு காலத்தில் 7 கம்பெனியால் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பொண்ணு இன்னைக்கு ஒரு கம்பெனியோட சிஇஓ இருக்காங்க. ஸோ யார் அவங்க பேர் என்ன, அவங்க எப்படி 7 கம்பெனியில் ரிஜெக்ட் பண்ணப்பட்டாங்க, ஆல்சோ அவங்க வாழ்க்கை வரலாறு என்ன அப்படின்ற பார்த்தா நாம் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்சோ இந்த வீடியோவை எங்குமே ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்கு நான் ஒரு கேரண்டி தரேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா எல்லாருமே இதை தாண்டா சொல்லி ஸ்கிப் பண்ணாமல் பாருன்னு. பட் இந்த சேனல் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நான் இந்த ஸ்கிப் பண்ணுற வார்த்தை எங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இது ஏன் நீ யூஸ் பண்ணுற அப்படின்னு இந்த வீடியோ முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் கேரண்டி தரேன். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விமல் டாக்ஸ். ஐ எம் விமல் ராஜ். ஸோ லெட்ஸ் கெட் டு த வீடியோ. நம்மளோட பக்கத்து நாடான பாகிஸ்தானில் பிறக்கிறவங்க தான் ராதிகா குப்தா. இவங்க ஒரு 4 கான்டினென்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வளர்றாங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னடா பாகிஸ்தானில் பிறக்கிறாங்க 4 கான்டினென்ட்ஸ் வளர்றாங்கன்னா என்னடா சொல்ல வரீங்கன்னா, இவங்க அப்பா வந்து இந்தியன் டிப்ளோமேட் ஆஃபீஸரை ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அதாவது ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரை வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு வராங்க. ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலியில் பிறக்கிறவங்க தான் ராதிகா குப்தா. ஸோ என்னதான் இந்த மாதிரி ஃபேமிலியில் பிறந்தாலுமே ஸோ சின்ன வயசுல வந்து பார்த்தோன்னா சூப்பராக படிக்கிறாங்க ராதிகா குப்தா. ஆல்சோ இவங்க சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்பியாகவும் கழுத்து லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த பிக்சர் போகிற நீங்கள் பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்பீல்ஸ் இருக்கிறவங்க ராதிகா குப்தா. ஸோ அவங்க இந்த மாதிரி தோற்றத்தில் இருக்கிற காரணத்தால் நிறைய பேர் வந்து இவங்களை வந்து கொஞ்சம் கலாய்க்கிறாங்க. இந்த மாதிரி கழுத்து லைட்டாக வளைஞ்சிருக்கு சொல்லி இங்கே உருவ கேள்வி பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் காதிலே வாங்கிட்டு ராதிகா குப்தா ஸ்கூலில் வந்து பயங்கரமாக படிக்கிறாங்க. இதன் வேலைவா ஐவி ஸ்கூல் லீக் அப்படின்ற ஒரு காலேஜில் படிக்கிறது இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அதே காலேஜில் தன்னோட ஸ்கூல் படிப்பு முடிஞ்சோன்னு படிக்கிறாங்க. தன்னோட இன்ஜினியரிங் டிகிரியுமே அந்த காலேஜில் படித்து முடிக்கிறாங்க. இன்ஜினியரிங் டிகிரி மட்டும் முடிக்காமல் மேனேஜ்மெண்ட், டெக்னாலஜி போன்ற நிறைய பாட பிரிவுகளை தன்னோட நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஆல்சோ இவங்க காலேஜ் படிக்கும் போது பார்ட் டைம் நிறைய ஜாப்ஸ் பண்ணுறாங்க. அதன்படி லேப் அசிஸ்டன்ட், டீச்சிங் அசிஸ்டண்டாக நிறைய ஒர்க் பண்ணுறாங்க ராதிகா குப்தா. ஸோ இப்படி இருக்கும்போது தான் அவங்க காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் நடக்குது. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட்டில் இவங்க நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ற காரணத்தால் இவங்க கண்டிப்பாக டாப் கம்பெனியில் செலக்ட் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படி இப்போ ஸ்கூலில் வந்து ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இருக்கான்னா அவன் பப்ளிக் எக்ஸாமில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுவான், இவன் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் அந்த காலேஜில் இருக்கிற நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் ராதிகா குப்தா எனக்கு இந்த அசெட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கரியரை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் முடிவெடுக்கிறோன்னா அதுக்கு ரிலேட்டடாக நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிப்போம் இல்லையா. இவங்களுமே அதுக்கு ரிலேட்டடாக என்ன ஸ்கில்ஸ் தேவையோ அதுக்கெல்லாம் டெவலப் பண்ணிக்கிறாங்க. தென் நம்ம ஒன்ஸ் டெவலப் பண்ணாங்கன்னா நம்ம இன்டர்வியூ போகணும் இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்டர்வியூ போகிறாங்க. தன்னோட ஃபஸ்ட்டு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க ராதிகா குப்தா. தன்னோட வாழ்க்கையில் இது வரைக்கும் ரிஜெக்ஷனே ஃபேஸ் பண்ணாத ராதிகா குப்தா தன்னோட ஃபர்ஸ்ட்லேயே வந்து ரிஜெக்ட் ஆகிறதுனால ரொம்பவே டிப்ரெஷன் ஆகிறாங்க. தென் ஓகே நம்ம வேற கம்பெனி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2வது கம்பெனிக்கு போகிறாங்க. இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகுது. 3, 4, 5, 6, 7ன்ற மாதிரி அப்படி 7 கம்பெனியும் வந்து ரிஜெக்ட் பண்ண போகிறாங்க. இதனால பயங்கரமாக டிப்ரெஷன் ஆகிறாங்க ராதிகா குப்தா. இதுக்கப்புறம் வாங்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க ராதிகா குப்தா. இதனால 19வது ஃப்ளோர்ல இருந்து நம்ம குதிச்சு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டாங்க. என்ன பண்ண போற? கீழே குதிக்க போறேன். ஆமா, அதுக்கே உட்கார்ந்து இருக்க? இன்னும் குதிக்க பயமா இருக்கு, அதனால நான் உட்காந்து குதிக்க போறேன். அதே ரூம்ல இருந்து அவங்க ஃப்ரெண்ட் இதை தடுத்து நிறுத்தி அவங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி சரி ஓகே நீ செலக்ட் ஆவா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பார்த்து நம்பிக்கை கொடுக்குறாங்க. தென் 8வது கம்பெனியா மிக்கின்சே அண்ட் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாங்க. மிக்கின்சே இது எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. எஸ், நம்ம சேனல் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ருச்சிகல்ரா அப்படின்ற ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதாவது அவங்க வந்து 73 ரிஜெக்ஷன்ஸை ஃபேஸ் பண்ணாங்க. அவங்கள மிக்கின்சே அப்படின்ற கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதே மிக்கின்சேன்ற கம்பெனியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா குப்தாவுக்குமே வேலை கிடைக்குது. ஸோ அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது ஒரு கஸ்டமர் கிட்டே அட்ராக்ட் பண்ணணும், ஒரு கஸ்டமர் கிட்ட வந்து எப்படி பேசணும், ஆல்சோ ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் A to Z எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறாங்க. தென் 4 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு சரி ஓகே நம்ம எல்லாமே கற்றுக்கணும், இப்போ நமக்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க ராதிகா குப்தா. இதனால 2009 தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து ஃபார் ஃப்ரெண்ட் கேபிட்டல் அப்படின்ற ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை வெறும் 25 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனியை பயங்கரமாக டெவலப் பண்ணுறாங்க ராதிகா குப்தா. வெறும் ஒரே வருஷத்தில் 2 கோடி அளவுக்கு அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் அதாவது மதிப்பை வந்து பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. தென் 4 வருஷத்தில் அந்த கம்பெனியோட மதிப்பு 200 கோடி அளவுக்கு வந்து பார்த்தா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. தென் இந்த கம்பெனியை எடில் வைசஸ் அப்படின்ற ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா வித்துடுறாங்க ராதிகா குப்தா. தென் இந்த கம்பெனி அதாவது எடில் வைசஸ் சொன்னேன் இல்லையா,
தென் அதே கம்பெனியில் எம்ப்ளாயை வந்து ஒர்க் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஜேபி மார்கன் அப்படின்ற கம்பெனியை இன்டெகிரேட், அதாவது ஒருங்கிணைக்கிறாங்க இந்த கம்பெனி கூட. ஸோ இதன் பண்ண காரணமாக அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம் இந்த கம்பெனியோட சிஇஓ ஆகுது முழு தகுதி இருக்குது, ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த கம்பெனியில் சிஇஓ ஆகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை அந்த கம்பெனி எம்டி கிட்ட போய், உங்களோட கம்பெனிக்கு ஒரு சிஇஓ தேவைப்படுறாங்க அப்படின்னா நான் அந்த பொசிஷன் கரெக்டாக இருப்பேன், ஸோ நீங்கள் தாராளமாக இந்த பொசிஷனை நம்பி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இவங்க சொன்னபடியே இவங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே அந்த கம்பெனியோட சிஇஓ வந்து பார்த்தா பதவி கொடுக்குறாங்க. தன்னோட 33வது வயசுலேயே அந்த கம்பெனியோட சிஇஓ ஆகிறாங்க. நீங்களே நினைக்கலாம், என்னடா ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது நம்ம தகுதியாக இருந்தால் அந்த விஷயம் நம்மளை தேடி வரும், நாம் போய் இதெல்லாம் போய் கேட்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ராதிகா குப்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தகுதியாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா நீங்கள் போய் கேட்கலாம், அது தப்பே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணாங்க. நான் அதை நம்பி தான் போய் கேட்டேன், அதனால தான் நான் இந்த கம்பெனி சிஇஓவாக இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே மென்ஷன் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கலாம், ஒரு வேளை அந்த பொசிஷன் கிடைக்கலன்னா நீங்கள் அதை பற்றி வருத்தப்படாதீங்க, ஸோ அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட தேவையில்ல, ஆனால் நீங்கள் போய் கேட்குறீங்களா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இது உங்களோட கரியர் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே மென்ஷன் பண்ணிடுறாங்க. தென் இந்த கம்பெனி சிஇஓ ஆனதுலேருந்து இந்த கம்பெனி சூப்பராக டெவலப் பண்ணுறாங்க ராதிகா குப்தா. இன்னைக்கு இந்த கம்பெனி 1.2 லட்சம் கோடி அளவுக்கு வந்து பார்த்தா மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இந்த கம்பெனி டெவலப் பண்ணியிருக்காங்க ராதிகா குப்தா. ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்பினேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு. பிகாஸ் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பயங்கரமாக கலையிறாங்க, கழுத்து வளைஞ்ச பொண்ணு, இந்த பொண்ணு சப்பியாக இருக்கான்னு கலைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் காதிலே வேகமாக நல்லா படிக்கிறாங்க. தென் அதில் ஸ்காலர்ஷிப் கிடைக்குது, ஒரு காலேஜில் போய் படிக்கிறாங்க. காலேஜ் படிக்கும்போது பார்ட் டைமாக ஜாபும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி அதுக்கு ரிலேட்டடாக ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி கிட்டத்தட்ட நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஒரு 7 கம்பெனி மூலமாக ரிஜெக்ட் பண்ண போகிறாங்க. தென் 8வது ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகிறாங்க. தென் அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேட் பண்ணி தனக்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனி இன்னொரு கம்பெனியை விற்று அந்த கம்பெனிலே வந்து ஒர்க் பண்ணி இப்போ அந்த கம்பெனியோட சிஇஓ இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கண்டிப்பாக ஒரு சாதாரண விஷயம்லாம் இருக்குது. அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்றப்ப தான் இந்த வீட்டில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது ஒரு லைக் கொடுத்துருங்க. ஆல்சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரனர் ஸ்டோரி கேட்க பிடிக்கும், ஒரு பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிச்சா கேட்க பிடிக்கும், இல்லை உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டோரி கேட்கலாம் பிடிக்கும் அப்படின்னா விமல் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு இவங்களை பற்றி பேசுங்க ப்ரோ, இந்த டாபிக் பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் எதனா ஃபீல் பண்ணிங்கன்னா அதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் கொடுங்க. நம்ம கண்டிப்பாக அவரை பற்றி பேசுவோம். ஸோ தட்ஸ் ஆல் ஆஃப் தி வீடியோ. ஸோ பாய்.